ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிளான ஒரு பிளேயிங் 11, அதனுடைய ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஓப்பனர்ஸ் எய்டன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், இவங்க 2 பேர் தான் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. நம்பர் 3 நிக்கோலஸ் பூரன், நம்பர் 4 ரிஷப் பண்ட், நம்பர் 5 ஆயுஷ் பதோனி, நம்பர் 6 அப்துல் சம்பத், நம்பர் 7 ஷபாஷ் அகமது, நம்பர் 8 வனிது அசரங்கா, நம்பர் 9 முகமது சமி, நம்பர் 10 ஆவேஷ் கான், நம்பர் 11 மயங்க் யாதவ். ஸோ இதில் இம்பேக்ட் பிளேயராக மேபி திவ்கேஷ் ராதி அல்லது மோஷின் கான், இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தங்க ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த டீமோட ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா ஓப்பனர்ஸ் தான் ரொம்பவே ஸ்ட்ரென்த்து. ஏன்னா எய்டன் மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ஷ் ரீசெண்ட்லி நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இந்த நிக்கோலஸ் பூரனும் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். அட் சேம் டைம் ரிஷப் பண்ட்டும் கூட. டாப் 4 பவர் ஹிட்டர்ஸாக இருக்காங்க. ஈவன் டாப் 5 கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்துல் சம்பத் கூட, ஆயுஷ் பதோனி அண்ட் அப்துல் சம்பத் கூட நல்லாவே ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ஸ் தான். ஸோ இந்த டீமோட ஓவரால் ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா டாப்பில் 4 பேட்ஸ்மேனில் 3 ஃபாரின் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ரிஷப் பண்ட்டுமே பவர் ஹிட்டர் தான். ஸோ டாப் 4மே பவர் ஹிட்டர்ஸாக இருக்கிறது இந்த டீமோட ஸ்ட்ரென்த்தாக நம்ம பார்க்குறோம். இந்த டீமோட வீக்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் இந்த டீமில் கொஞ்சம் வீக்காக தெரியுறாங்க. ஏன்னா வனிடு அசரங்கா ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது. அவர் இந்த டோர்னமெண்ட் மேபி ஆடாமல் கூட போகலாம், இல்லைனா கொஞ்சம் ஒரு ஃபியூ கேம்ஸ் மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வரலாம். ஸோ அந்த இடத்துல ஒரு ரீப்ளேஸ் பிளேயராக வந்து திவ்கேஷ் ராதி லாஸ்ட் டோர்னமெண்ட் நல்லாவே பண்ணியிருந்தார். அவர் மேபி விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திவ்கேஷ் ராஜி மேபி ப்ளே பண்ணார் அப்படின்னா ஷபாஷ் அகமது ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவார். பேட்டிங்கு கொஞ்சம் நல்லா எபிலிட்டிஸ் இருக்குது. திவ்கேஷ் ராதி ப்ளே பண்ணும் பொழுது அவங்களுக்கு வேறு எந்த ஒரு ஸ்பின்னர்ஸுமே அவைலபிலிட்டிஸ் கிடையாது. ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்காங்க. ஆவேஷ் கான் நல்லாவே பவுல் பண்ணுவார். முகமது சமி நல்லாவே பவுல் பண்ணுவார். மயங்க் யாதவ் நல்லாவே பவுல் பண்ணுவார். ஸோ பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் ஆவேஷ் கான், முகமது சமி 2 பேர் பவர் பிளேயில் பவுல் பண்ணுவாங்க. டெத்தில் ஆவேஷ் கான் அண்ட் மயங்க் யாதவ் 2 பேரும் டெத்து பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதில் மோஷின் கான் இருக்கார். அவர் சம்டைம்ஸ் டீமில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மிடில் ஓவர்ஸில் ஷபாஷ் அகமத் அண்டு சம்டைம்ஸ் ஆயுஷ் பதோனி 1 or 2 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணலாம். திவ்கேஷ் ராதி மிடில் ஓவர்ஸில் கண்டினியூ பண்ணி போடுவார். வனிடு அசரங்கா உள்ளே வந்தார்னா அவரும் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓவரால் டீம் காம்பினேஷன் பார்க்கும்பொழுது பக்காவாக இருக்குது. நம்ம எல்லா டீமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டீம் ப்ரிவியூஸ் வந்து போட்டிருக்கோம். இதோட 10 டீம்ஸ்க்கு வந்து ஃபுல்லாகவே நம்ம போட்டுட்டோம். எல்லா ஐபிஎல் டீம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. சில டீமில் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் ரீசன்ட் ஃபார்ம் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக எலாபரேட்டாக சொல்லியிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள். இந்த டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பற்றி பார்த்துட்டோம். ஸ்ட்ரென்த்து பவர் ஹிட்டர்ஸ், டாப் 5 பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குது. மிடில் ஆர்டர் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா மிடில் ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 வரவங்க தான். பண்ட்டு லாஸ்ட் இயர் ஒரு மேட்ச் நல்லா விளையாண்டார், 1 or 2 கேம்ஸ் நல்லா விளையாண்டார். அவர் அந்தளவுக்கு பெரிய ஃபார்மில் கிடையாது. பட் இப்போது ஓரளவுக்கு நல்லா டச்சில் தான் இருக்கார். அண்ட் ஆயுஷ் மதோனியாக இருக்கட்டும், அப்துல் சம்பத்தாக இருக்கட்டும், கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட் தெரியுது. அப்துல் சம்பத் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தார். பட் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு ஹோப்ஃபுல்லி இவங்களை வந்து பிலீவ் பண்ணி நம்ம பேக்கெண்டில் வச்சுருக்கலாம் அப்படின்ற பிளேயர்ஸ் வந்து அங்கே யாருமே கிடையாது. அது ஒரு வகையில் கொஞ்சம் வீக்காக நான் பார்க்குறேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் பதோனி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா அவருக்கு வந்து டெத் ஓவர்ஸில் வந்து பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பவுல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பேட்டிங் பண்ணக்கூடிய எபிலிட்டிஸ் அவருக்கு இருக்குது. அதை அவர் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா மேபி ஃப்யூச்சரில் ஒரு இந்தியன் ஃபினிஷராக வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா யங் ஏஜ் தான், நல்ல டேலண்ட் இருக்குது அவர்கிட்ட. அவரால் நல்ல ஆங்கரிங் ரோல்குள்ளே ப்ளே பண்ண முடியும். ஆயுஷ் பதோனி நம்பர் 5 தான் வருவார் அப்படின்னு கிடையாது. சம்டைம்ஸ் பவர் பிளேயில் கூட வரலாம். ஏன்னா இப்போது எய்டன் மார்க்ரம் அண்ட் நிக்கோலஸ் பூரன் அவுட் ஆகிறாங்க அப்படின்னா டக்குன்னு ஆயுஷ் பதோனியோ இல்லை அப்துல் சம்பதோ கூட மேலே இறக்கி விடலாம். பவர் பிளே முடிச்சு நிக்கோலஸ் பூரன் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் பதோனிக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் தென் மயங்க் யாதவ் அவருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 கேம்ஸ் வந்து விளையாண்டார். சில கேம்ஸ் வந்து மிஸ் பண்ணார் டியூ டு இன்ஜுரிஸ்னால.
அதுதான் ஒரு விஷயம். அவருக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நான் பார்க்குறேன். அண்ட் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயங்கள் கிடையாது, இன்ஜுரி கன்சர்ன் மட்டும்தான். முகமது ஷமிக்கு ஸ்லைட்லி கொஞ்சம் இன்ஜுரிஸ் இருக்குது. அண்ட் மயங்க் யாதவ், ஆவேஷ் கான் இவங்க 2 பேருமே நிறைய முறை வந்து இன்ஜுரி கன்சர்னால் 1 or 2 கேம்ஸ் வந்து விளையாடாமல் இருந்திருக்காங்க. ஆவேஷ் கான் ராஜஸ்தானில் இருந்தப்போ இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்தது. மயங்க் யாதவ் லாஸ்ட் இயரில் ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருந்தது. ஸோ மோஷின் கான் பேக்கப்பில் இருக்கார், அவருக்குமே இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. ஸோ அந்த ஒரு இன்ஜுரி மட்டும்தான். இன்ஜுரி கன்சர்ன் இல்லாமல் டீம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்ஜுரி கன்சர்ன் மட்டும்தான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் த்ரெட்டை நான் பார்க்குறேன். ஓவரால் டீம் அனலைசிஸ் இந்த டீம் பக்காவாக இருக்குது. குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பவர் ஹிட்டர்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா ஏடன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன் அண்டு மிச்சல் மார்ஷ் இந்த 3 பேரை டிபெண்ட் பண்ணி தான் இந்த டீம் இருக்குது. ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஸ்கோர் பண்ணியே ஆகணும். அது அடுத்து வரக்கூடிய ஆயுஷ் பதோனியோ, அப்துல் சம்பதோ, ரிஷப் பண்டோ வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. பட் இந்த 3 பேரும் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த 3 பேர் நல்லா விளையாண்டாங்க அப்படின்னா அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாப் 3 அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது தான் என்னோட கருத்து. உங்களோட தனிப்பட்ட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.